ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 63 காண்போமா? மைத்ரேய மகரிஷி கூறினார், அன்பான விதுரனே, மகா முனிவர்களின் வார்த்தைகளினால் உற்சாகமடைந்த துருவ மகாராஜா தண்ணீரை தொட்டு ஆச்சமனம் செய்தார். பிறகு பகவான் நாராயணரால் உருவாக்கப்பட்ட ஒரு அம்பை தன் வில்லில் பூட்டி நாணேற்றினார். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் உருவாக்கிய சக்தி வாய்ந்த ஒரு அம்பினை துருவ மகாராஜனுக்கு அளித்திருந்தார். அதை அவர் இப்பொழுது யட்சர்கள் ஏற்படுத்திய மாயதந்திர காட்சிகளை முறியடிப்பதற்காக தன் வில்லில் பூட்டினார். பகவான் கூறுகிறார், ஜட இயற்கையின் முக்குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் எளிதில் கடக்கலாம். அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் துணையின்றி மாயையின் செயல்களை கடக்க முடியாது. அவர் இக்காலத்திற்கு தகுந்தாற்போல் சாங்கோபாங்காஸ்திரம், நாராயணாஸ்திரம் நமக்கு அளித்துள்ளார். அதுவே ஹரே கிருஷ்ண மகா மந்திரமாகும். பகவானின் நாமமே இந்த கலியுகத்தின் மாயையினை விரட்டுவதற்குரிய சிறந்த அஸ்திரமாகும். துருவ மகாராஜா நாராயணாஸ்திரத்தை தனது வில்லில் பொருத்திய உடனேயே யட்சர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருந்த மாயதந்திர காட்சிகள் அனைத்தும் நீங்கின. துருவ மகாராஜா தனது யுத்தத்தினை தொடங்கினார். ஸ்வயம்புவ மனு துருவ மகாராஜாவை சந்தித்தல். துருவ மகாராஜாவின் தாத்தாவான ஸ்வயம்புவ மனு உண்மையில் குற்றம் இழைக்காத யட்சர்களும் துருவ மகாராஜாவினால் கொல்லப்படுதல் கண்டு வருத்தமுற்றார். அதனால் துருவனுக்கு அறிவுரை வழங்குவதற்காக சக முனிவர்களுடன் அங்கு வந்து சேர்ந்தார். துருவனின் சகோதரன் உத்தமனை கொன்ற குற்றவாளி ஓர் யட்சன் மட்டுமே, அனைவரும் அல்லர். யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக அனைவருமே அழிக்கப்படுதல் தவறான செயலாகும். துருவ மகாராஜாவின் இந்த தாக்குதலை சுயம்புவ மனுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனித இனத்திற்கே நீதி தந்தவரான ஸ்வயம்புவ மனு துருவனின் செயலை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகையினால் அவர் குற்றமற்ற யட்சர்கள் அனைவரும் துருவ மகாராஜாவால் அழிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஸ்வயம்புவ மனு கூறினார், அன்பு புத்திரனே, அருள் கூர்ந்து நிறுத்துவாயாக. தேவையற்ற ஆத்திரம் நன்மை செய்யாது, நரகத்திற்கு வழிகாட்டும். இப்பொழுது நீ குற்றமற்ற பிற யட்சர்களையும் கொல்வதின் மூலம் வரம்பு மீறியவனாகின்றாய். ஒரு சத்திரியனுக்கு தன் நாட்டை காப்பாற்றுவதற்காக கொல்லும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. துருவ மகாராஜாவின் செயல் தவறானது என்பதனால் அவரை காப்பதற்காக அவரது தாத்தாவான ஸ்வயம்புவ மனு இங்கு வந்தார். மகாராஜா இந்த பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது அவர் சிறந்த பக்தர் என்பதனால்தான். என் அன்பு குழந்தையே, பாவமற்ற யட்சர்களை அழிக்கின்ற உனது செயல் மிகவும் தவறானது. பகவான் எப்பொழுதும் தனது தூய பக்தர்களை நினைத்து கொண்டே இருப்பார். நீ அவருடைய அனைத்து நம்பிக்கைக்குரிய பக்தர்களினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றாய். குழந்தாய், உனது வாழ்க்கையோ எல்லோராலும் பின்பற்றப்படுவதற்குரிய ஒன்றாகும். நீ 5 வயதிலேயே பகவானின் அனுகிரகத்தை பெற்று வந்தாய். அப்படி இருக்க நான் மிகவும் ஆச்சரியப்படுகின்றேன், நீ ஏன் இத்தனை வெறுக்கத்தக்க செயலை செய்தாய் என்று. அனைத்திற்கும் காரணமாக பகவானே விளங்கிய போதிலும் ஜட குணங்களில் செயல்கள் மற்றும் எதிர் செயல்களை அவர் எப்பொழுதும் கடந்தவராகவே விளங்குகின்றார். பிரம்ம சம்ஹிதையில் ஈஸ்வரக பரம கிருஷ்ணக சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தக சர்வ காரண காரணம், அநேக காரணங்களும் விளைவுகளும் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்திற்கும் மூல காரணர் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவர். அவரவர்களது இன்ப துன்பங்கள் எல்லாம் கர்மவினையின் பலன்கள் என்று விளக்கப்படுகின்றன. எனது அன்பு குழந்தையே, குபேரனின் சந்ததியினரான இந்த யட்சர்கள் உண்மையில் உனது சகோதரனை கொன்ற கொலையாளிகள் அல்ல. அவரவர்களின் பிறப்பு இறப்புக்கு எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்கும் பரம்பொருளே மூல காரணமாக விளங்குகின்றார். ஆகையினால் குழந்தாய் துருவா, குற்றமற்ற பிரம்மமாக விளங்கும் இறைவனிடத்தில் உனது கவனத்தை செலுத்துக. உண்மை நிலையினை உணர்ந்து கொண்டு எதிர்கொள்வாயாக. பகவானுக்கு உனது தொண்டினை செய்வாயாக. அப்பொழுதுதான் நான் எனது என்னும் மாய உணர்வு உன்னிடமிருந்து ஒழியும். என்னுடைய அறிவுரைகளை பின்பற்றுவாயாக. அன்பு குழந்தாய், உடனடியாக உனது கனிவான வார்த்தைகளினாலும் வழிபாட்டினாலும் குபேரனை அமைதிப்படுத்துவாயாக. அதனால் அவரது மனக்கொதிப்பு நமது குடும்பத்தை பாதிக்காது இருக்கும். இவ்வாறு ஸ்வயம்புவ மனுவும் தனது பேரனான துருவனுக்கு அறிவுரைகள் வழங்கிய பின்னர் அவரால் மரியாதை செய்யப்பட்டார். அதன் பின்னர் மனுவும் அவருடன் வந்த முனிவர்களும் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றனர். துருவ மகாராஜா குபேரனை சந்தித்து என்ன பேசினார்
என்பதனை பகுதி 64 காண்போமா? இந்த வீடியோவில் பூ அலங்காரங்கள் அனைத்தையும் செய்து அனுப்பியவர் ஸ்ரீமதி லலிதா பாலசுப்ரமணியம் அவர்கள். நன்றி மேம். நன்றி. வணக்கம்.